ஒரு முடிவோடு நீ கிளம்பிட்ட. உன்னை போக வேண்டாம்னு தடுக்கிற நிலைமையில் நான் இல்லை. ஏன்னா பசிக்குதுன்னு வர்ற ஒருத்தருக்கு வயிறார சாப்பாடு என்னால் போட முடியும். ஆனால் வரதட்சணை சீரு சிறப்பெல்லாம் பண்ணி கல்யாணத்தை பண்ணுற அளவுக்கு மற்றவங்களுக்கு இருக்கிற வசதி எனக்கு இல்லை. வேடிக்கை பார்த்தியா, நிர்வாணமாக அலைஞ்சிட்டு இருந்தான் மனுஷன். பூச்சி பொட்டுகளுக்கு பயந்து இலதலையெல்லாம் உடையா தன் மேலே எடுத்து போட்டுக்கிட்டான். அந்த பயம்தான் இன்றைக்கி எவ்வளவோ உடைகளை கண்டுபிடிச்சு மனிதனை நவநாகரிக மனுஷனாக மாற்றிருக்கு. இப்போது கடவுள் இருக்கான், எப்போவாது நம்மளை தண்டிச்சுவான்னு பயந்து போய் தப்பு பண்ணாதவன்னு இருக்கான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனசாட்சி இருக்குது, அது என்னைக்காவது தண்டிச்சுன்னு பயந்து போய் தப்பு பண்ணாதவன்னு இருக்கான். ஆனால் ஜனங்க தப்பாக நினைப்பாங்கன்னு பயந்து போய் உங்கள் ஒப்ப ஒரு முடிவு எடுத்தான் பார்த்தியா, அது ரொம்ப பைத்தியக்காரத்தனப்பா. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன். ரங்கா, நமக்காக சந்தோஷமோ வருத்தமோ வர்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட எதுவுமே இல்லாதவங்க நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இருக்காங்கன்னு நினச்சேன்னா நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். போயிட்டு வாப்பா. இன்னைக்கு வந்தேன்னா என்ன பண்ண போகிறோம்னு புரியாமல் இருந்தேன். எந்த பணம் இல்லாமல் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தை இழந்தனோ அந்த பணத்தை சட்டவிரோதமாக சம்பாதிச்சு பிரிச்சுக்கிறதுல வர தகராறில் பணத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அன்னைக்கு தான் முதல் தடவையாக பணத்துக்காக ஒன்று அடிக்க ஆரம்பித்தேன். அதோட விளைவு என்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுச்சு. அங்கேருந்து தான் என் வாழ்க்கையை திசை மாறிச்சு. அநியாயமாக சம்பாதிச்ச பணத்தை நியாயமாக பிரித்து தரலேன்னு 2 பேருக்குள்ளே வந்த பிரச்சனையில் ஒருத்தனை வீடு புகுந்து அடிக்க ஸ்டேஷனுக்குள்ளாரையே ஆளை தேடினாங்க. அவன் பேரை கேட்டதும் மற்றவங்க பயந்தாங்க. நான் மட்டும் போகிறதா முடிவெடுத்தேன். கேட்குறவன் திருந்தாத வரைக்கும் வரதட்சணை கொடுக்குற இடத்துல இருக்க பெற்றவங்களோட நிலமை என்றைக்குமே கஷ்டம்தான் பெரியப்பா. இந்த ஊரில் என் குடும்பத்துக்கு நடந்த மாதிரி முடிஞ்ச வர வேறு எந்த குடும்பத்துக்கு நடக்காமல் பார்த்துக்கோங்க. நான் இருக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சத்தியமாக இதை நான் இல்லாதவங்க கிட்ட எடுக்கல பெரியப்பா. கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு நான் பெரியவனா நீ பெரியவனான்னு போட்டி போடுற மனுஷங்கிட்ட இருந்து உழைச்சி சம்பாதிச்ச பணம். நான் உங்களை ஏமாத்தணும்னு நினச்சி இப்படி பண்ணலடா. உங்களோட இருக்கும்போது என் குடும்பத்தோட இருக்க மாதிரி தோணுச்சுடா. அதாடா நான் என்ன தொழில் பண்ணுறேன் உங்கள்கிட்ட சொல்லலை. சரிடா, நான் எப்படிப்பட்டவனு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேலும் நான் இங்கே இருக்க விரும்பல. நீங்களும் என்ன ஒரு நண்பனாக பார்க்க மாட்டீங்க. நான் வரேன். ரங்கா, இனிமே நீ எங்களுக்கு நண்பன் இல்லடா, சகோதரன்டா. ஆமா ரங்கா, சகோதரன்டா. யார் இவங்களை வர சொன்னது? நான் தான் மேடம். பெரிய இடம், கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கட்டும். நீ ரொம்ப நாள் என் கூட டிராவல் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ஒரு மாபெரும் நடிகையாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சிறந்த பெண்மணி. அவங்களோட கலை சேவை ஆகட்டும் சமூக சேவை ஆகட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணைன்றது ரொம்ப அவசியம். மற்றவங்களுக்காக போராடுற ஒரு பெண்ணுக்கு பக்கத்தில் துணையா ஒரு பக்கபலமாக ஒரு ஆண் வேணும் இல்லையா? இந்த காலத்தில் நிறைய நடிகைகளை பார்க்குறோம், காதல் கீதல்னு தடுமாறி போய் தற்கொலை அளவுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பெண் இல்லை நம்ம ஸ்ரீ. இருந்தாலும் அவங்களுக்கு திருமணன்றது ஒரு அவசியம். ஸ்ரீ அவர்கள் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நண்பர் ராயப்பா சொன்ன மாதிரி ஸ்ரீ ஒரு திறமையான அற்புதமான நடிகை. அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல துணை தேவை. திருமணம் என்பது அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்க உங்க ஆசீர்வாதமும் கடவுளோட அருளும் இருந்தாலே எனக்கு போதும். நன்றி, வணக்கம். மேடம், அவங்க சொன்னது இருக்கட்டும். இப்போ நாங்கள் கேட்குறோம், நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கீங்க? மேடம், நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா? ஏன் மேடம், கல்யாணங்கிறது தேவையில்லாத விஷயம் நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு அதில் நம்பிக்கையே இல்லையா? சொல்லுங்கள் மேடம். நான் கல்யாணம் பண்ற அளவுக்கு எந்த யோகியமான ஆம்பளையும்
நான் சந்திச்சதே இல்ல. என்ன கல்யாணம் பண்ற தகுதி இங்க எவனுக்குமே கிடையாது. இது வரைக்கும் என் வாழ்க்கையில சரியான ஆம்பளைய சந்திச்சதே இல்ல. நான் கல்யாணம் பண்ற அளவுக்கு எந்த யோகியமான ஆம்பளையும் நான் சந்திச்சதே இல்ல. இது வரைக்கும் என் வாழ்க்கையில சரியான ஆம்பளைய சந்திச்சதே இல்ல. ஆளுக்கு எங்களெல்லாம் பார்த்தா ஆம்பளையா தெரியலையா? அது எப்போ அப்படிதான், கொஞ்சம் திமிரா தான் பேசுவேன். யார்கிட்ட கேட்டா திமிர? அவன் நேரா என்ன பார்த்து சொன்னான். நான் அவளுக்கு ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்றேன். டென்ஷன் ஆகாதயா. என்ன மட்டும் இல்லையா, உன்னை சேர்த்து தான் அவன் சொல்லியிருக்கா. எனக்கும் தெரியுது. ஆனா நேரம் பார்த்து தான் தட்டணும். நேரம் பார்த்து தட்டுறது உன் கேரக்டர். நேரத்தை வரவழைச்சு எனக்கு ஏத்த மாதிரி தட்டுறது ஏன் கேரக்டர். கோபாலகிருஷ்ணா ஐயா, ஒரு வாரம் ஸ்ரீ ஃபாரின் போறா. எந்த ஷூட்டிங்? ஷூட்டிங் இல்ல, ஏதோ உளறி பேசி பெரியவங்க மனசை புண்படுத்திட்டோம், அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் கொடு. தாய்லாந்துக்கு ஒரு டிக்கெட் போடு ஸ்ரீ பேர்ல. ஆனா ஸ்ரீ போக மாட்டான், ஏன் ஆளு போயிட்டு வருவான். ராயப்பா நீ என்ன சொல்ற? ஸ்ரீய நாம கடத்துறோம். கடத்துறோமா? ஒரு வாரம் முழுக்க நாம ஆம்பளைன்றதை ப்ரூவ் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் பெர்மனண்டா மறைமுக பொண்டாட்டி. ஒத்துக்கலன்னு வச்சுக்க, கடத்தின இடத்துலயே கொன்னு புதைச்சி பாலை ஊத்திட்டு வந்துருவேன். அந்த அனாதையை தேடிக்கிட்டு யாரும் வர மாட்டாங்க. உன்னை கேட்டாங்கன்னு வச்சுக்க, ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்கன்னு திரும்ப ஒரு பிரஸ் மீட் கொடு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். அப்ப என் கதி என்ன ஆகும்? ப்ரொடியூசர் ஆயிடு. நிஜமா ப்ரொடியூசர் ஆக்கிடுவீங்களா? உன்னை ப்ரொடியூசர் ஆக்குறேன். ஓபன் பண்ணா லெஃப்ட் சைடு ஆக்ஷன், ரைட் சைடு டயலாக் வச்சுக்கோ. அப்ப சென்டர்ல என்ன வைப்ப? யாரா அவனுங்க? க்ளோஸ் பண்றாத. ஏண்டா 2 நாள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறானே, மழை வேற பெய்யுது, ராத்திரில போவாதானே கூட கேட்காம போறானே, எங்கடா போவான்? எனக்கு என்ன தெரியும்? லவ்வுக்கு இருக்குமா? இவ லவ் என்னடா பேசுற? எங்க போறான்னு இப்ப தெரிஞ்சிடும். ஸ்பீக்கர் போடு. ரங்கா, நான் சுதாகர் பேசுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா சரிடா, நான் கிளம்புறேன். ரங்கா, உனக்கு இப்போ ஒரு ஃபோன் வந்தது, நான் எடுத்து பேசுறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. சரி, செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? மந்திரி சுட்டா மாதிரியே இருக்கானுங்களே. டேய், நம்மால ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்ட போறான்னு என் மனசு சொல்லுது. டேய், அது அவன் தொழில்ரா. இல்லடா, இவனுக்கு ஸ்ரீயை பத்தி சரியா தெரியாதுடா. ஸ்ரீயை ஹீரோயினா மட்டும்தான் தெரியும். ஆனா அவ ஸ்டேஜில் தப்பா பேசுனதுனால அவ பெரிய ப்ராப்ளத்துல இருக்கான்றது உண்மை. இப்போ இவன் ஃபோன்ல பேசுனதை பார்த்தா ஸ்ரீயை கடத்த போறாங்கன்னு தெரியுது. அப்படி நடந்துருச்சு, ரங்காவுக்கு பெரிய ப்ராப்ளம் தான். யாரா அவன்? அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற நீ? டேய், ரங்காவுக்கு ஒரு பிரச்சனை வந்தா பார்த்துட்டு சும்மா இருப்பியா? அதுக்கு இப்ப அவனை ஃபாலோ பண்ண சொல்ற நீ? ஃபாலோ பண்ணலாம். என்னது ஃபாலோ பண்றதா? ஃபாலோ பண்றோம். குர்கா இதா சார், மேடத்துக்கு கொஞ்சம் பழம் வேணுமாமா, நீ வாங்கிட்டு வா. சரி. இங்க பக்கத்து கடையில் வேணாம், பஜார் பக்கத்துல உள்ள கடையில் வாங்கிட்டு வா. சரிங்க. சரியா? ஆ போய். சரி. நில்லு சார். நிதானமா வந்தா போதும். சரிங்க சார். நல்லதா பார்த்துட்டு வாங்கிட்டு வா. ஏ மணி சார், இன்னும் தூங்கலையா? இல்ல சார், தூக்கம் வரல. என்னடா? சார் வச்சுக்கோ. தேங்க்யூ சார். ஹலோ, அப்படியா? ஹார்ட் அட்டாக்கா? வீட்டுல இருக்கும் போதா சர்ச்சிலையா? இப்ப அப்படி இருக்கு? கோபாலகிருஷ்ணன், இப்பொன்னும் வர முடியாது. இந்த நேரத்துல வர முடியுமா? கோபாலகிருஷ்ணன். ஹலோ, யாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்ப சர்ச்சில் இருக்காங்களா, ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா? ஹலோ ஹலோ கோபாலகிருஷ்ணன், யார் லைன்ல? மேடம், சிஸ்டர் அல்போன்சாவுக்கு ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கா? ஆமா. எப்போ? இப்போதான். நான் கிளம்புன ஏற்பாடு பண்ணு. இந்த ராத்திரில எப்படியம்மா போகுது? காலையில போகலாம். ஏன் இப்ப போனா என்ன? இல்லம்மா, ஏற்கனவே நீங்க மேடையில பேசுனதுனாலே
பெர்சனலாக சில பேர் உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ராத்திரி நேரமாக இருக்கு. அதை நான் பார்த்துக்கிறேன். டிரைவரையும் மணியும் கூப்பிடு. டிரைவர் வீட்டுக்கு போயிட்டான், மணி தூங்கிட்டான். தூங்கிட்டப்ப எழுப்பு. இல்லை, அவன் தண்ணி போட்டுட்டு தூங்கிட்டாமா. இப்போ நான் போய் தான் ஆகணும். வேற ஏதாவது காரை ஏற்பாடு பண்ணு. சொன்னது செய். ஹலோ, காரை சீக்கிரம் அனுப்புதுங்க.